தமிழ்நாட்டில் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்களே தேவர் சமுதாயம் என அழைக்கப்படுகிறார்கள். கள்ளர்கள், மறவர்கள், அகமுடையார்கள் இந்த 3 சமூகம் சேர்ந்ததே முக்குளத்தோர் தேவர் என அழைக்கப்படுகிறார்கள். முக்குளத்தோர், தேவர் என்ற சொற்கள் ஒரே பொருளில் பயன்படுத்தப்படுகின்றன. ஆர். முத்துலட்சுமி அவர்களின் கூற்றுப்படி தேவர் என்றால் வானவர்கள் அல்லது தெய்வீக குணம் கொண்டவர்கள் என்றும், முக்குளத்தோர் என்றால் 3 குலங்கள் ஒன்றிணைந்தவர்கள் என்றும் பொருள் என்று விளக்குகிறார். அகமுடையார்கள், கள்ளர்கள் மற்றும் மறவர்கள் ஆகிய 3 அங்கத்தவர்களும் இந்திரனுக்கும் ஒரு வான பெண்ணுக்கும் இடையில் உறவில் இருந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் பொதுவான புராண மூதாதையரை பகிர்ந்து கொண்டாலும் 3 சமூகங்களும் மூதாதையர் வேறுபாடுகளை கூறுகின்றனர். தேவர் சமூகங்கள் ஒவ்வொன்றும் சங்க காலத்தில் ஒரு பழங்கால மூவேந்தர் வம்சத்திலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அகமுடையார்கள் சேர வம்சத்தில் வந்தவர்கள் என்றும், கள்ளர்கள் சோழர் வம்சத்தை சார்ந்தவர்கள் என்றும், மறவர்கள் பாண்டியர்கள் வழி வந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த மூவேந்தர்கள் வழியில் வந்தவர்களே முக்குளத்தோர் என அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றன. வரலாற்று ஆசிரியர் டயான் பி. மைன்ஸ் என்பவர் தேவர் சமூகத்தின் சமகால குணாதிசயங்கள் அதன் காலனித்துவத்துக்கு முந்தைய காலத்திலிருந்து பெறப்பட்டதாகவும், ஆனால் ஆங்கிலேய அரசு பரிசீலனிக்கப்பட்டதாகவும் உறுதிப்படுத்துகிறார். உதாரணமாக 1911ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் தேவர்களை குற்ற பரம்பரை, அதாவது குற்றவாளி ஜாதி என்று நியமித்தனர். இது கிராம பாதுகாவலர்கள் அல்லது உள்ளூர் தலைவர்கள் என்ற சமூகத்தின் முன் காலனித்துவ பாத்திரத்தில் இருந்து எழுந்தது. ஆனால் ஆங்கிலேய ஆட்சிக்கு அவர்களின் எதிர்ப்பால் இது துரிதப்படுத்தப்பட்டது. வரலாற்று ஆசிரியர் மைன்ஸ் அவர்கள் இந்திய சுதந்திரத்துக்கு பின் வந்த காலகட்டத்தில் முக்குளத்தோர் என்னும் தேவர்கள் ஒரு மேல் ஜாதிக்காரர்கள் என்று கூறியுள்ளார். தேவர் சமுதாயத்தினர் 1891ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் சாதிவாரி கணக்கெடுப்பில் தமிழ் போர்க்குடிகள் என்று ஆங்கிலேயர்களால் வகைப்படுத்தப்பட்டனர். ஆங்கிலேயர்களை கடுமையாக எதிர்த்து போர் புரிந்து அவர்களிடம் ஆட்சி இழந்த தேவர்கள் சிதறிப்போனார்கள். அதில் சிலர் தமிழகத்திலிருந்து சத்தீஸ்கர் பகுதிக்கு இடம்பெயர்ந்த முக்குளத்தோர் மக்கள் ஒரு சிறிய சமூகமாக இன்றளவிலும் வசித்து வருகின்றனர். இந்த தேவர் சமூகத்தினர் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்தவர்கள். இந்திய விடுதலைக்கு பெரும் பங்காற்றியவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் படையில் அதிகமானவர் முக்குளத்தோர்கள்தான் இருந்தார்கள். இந்த சமுதாயத்தினர் பெரும்பாலும் தமிழகத்தின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளான மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி ஆகிய இடங்களில் அதிக அளவில் வாழ்கிறார்கள். முதலில் தேவர் சமுதாயத்தின் கள்ளர்கள் பிரிவை பற்றி காணலாம். கள்ளர்கள் என்றால் பல பெயர்கள் கூறப்படுகின்றன. பண்டையர்கள் என்றும், வெற்றியர்கள் என்றும், கரியவர்கள் என்றும், பகைவர்கள் என்றும் தமிழறிஞர் வெங்கடசாமி நாட்டார் கூறுகின்றார். பணிக்கர் என்ற ஆய்வாளர் தன்னுடைய ஆய்வில் கள்ளர் என்பதற்கு குரு என்றும், நில உரிமையாளர்கள் என்றும், கொற்றவர்கள் என்றும் குறிப்பிடுகிறார். மேலும் இறைவன் என்ற பொருளும் இருப்பதாக தமிழில் உள்ளன. இவர்கள் வாழ்கின்ற பகுதிகள் சோழ மற்றும் பாண்டிய மண்டலங்களில் கள்ளர் நாடு, கள்ளகம், கள்ளப்பால் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் கல்வெட்டுக்களில் கள்ளர்பற்று என்றும், மராட்டிய மோடி ஆவணங்களில் கள்ளர் பாளையங்கள், கள்ளப்பத்து என்றும் குறிப்பிடப்படுகிறது. கள்ளர் சமூக பிரிவுகள் தமிழகத்தில் தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் வசிக்கின்றார்கள். ஆங்கிலேய ஆட்சி இந்தியாவிற்குள் வந்தவுடன் இவர்களின் செல்வாக்கு படிப்படியாக குறைய தொடங்கி தற்போது மிகவும் பிற்பட்ட நிலையில் உள்ளனர். வரலாற்று ஆசிரியர் எட்கர் தர்ஸ்டன் தன்னுடைய தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் என்னும் நூலில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை கள்ளர்கள் நீண்ட காது வளர்க்கும் பழக்கமுடையவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். இதனை முத்து குமாரசுவாமி பிள்ளை தன்னுடைய யாழ்ப்பாண குடியேற்றம் என்ற நூலில் கள்ளர்களுடைய காதுகள் பாரமான காதணிகளுடன் தொங்கிக் கொண்டு இருப்பதை கண்ட சிங்களவர்கள்
பரிகாசமாக இவர்களை லம்பகர்ணர் என்று அழைத்தனர். லம்பம் என்றால் தொங்குகின்ற என்று பொருள், கர்ணர் என்றால் காதுடையவர் என்பது பொருள் என்று வரலாற்றில் குறிப்பிடுகின்றார்கள். கள்ளர்கள் திருமண சடங்கின் போது இரு வீட்டார்களும் அவர்களின் பண்பாட்டின் அடையாளமாக வளரியை மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். வளரியை அனுப்பி மணமகளை அழைத்து வருவார்கள். இதைத்தான் ஒரு ஆங்கிலேய வரலாற்று நூலில் சென்ட் த வளரி அண்ட் பிரிங் த பிரைட் என்று கூறியுள்ளார்கள். கள்ளர்கள் பாரம்பரியமாக அடிமுறை மற்றும் வர்ம அடி என அழைக்கப்படும் தற்காப்பு கலையை பயிற்சி செய்து வந்துள்ளனர். சோழர்கள் மற்றும் பாண்டிய மன்னர்களின் படையினராக கள்ளர்கள் இருந்துள்ளனர். தஞ்சாவூர் கள்ளர்கள் இன்றும் பெரும்பாலும் விவசாயத்தில் ஈடுபடுகின்றனர். 17-18ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமியர், ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர்கள் அரசுகளுக்கு எதிராகவும் மற்றும் ஆதரவாகவும் கள்ளர்கள் செயல்பட்டனர். ஃபாதர் ஜே பெர்ட்ராண்ட் தன்னுடைய குறிப்பில் கிபி 1662 தஞ்சாவூர் மீது படையெடுத்து வந்த பிஜப்பூர் சுல்தான் சுல்மான் ஆதில் ஷாவுக்கு எதிராக கள்ளர் தலைவன் மெய்கொண்டானின் தலைமையில் கள்ளர்கள் வெற்றி பெற்றனர் என்றும் ஃபாதர் பெட்டர் மார்டின் என்பவர் தன்னுடைய வரலாற்று நூலில் குறிப்பிட்டுள்ளார். கிபி 1700 நாகமலை கள்ளர்கள் மதுரையை கைப்பற்றி 2 ஆண்டுகள் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் என்றும் குறிப்பிடுகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம், விராலிமலை வட்டம், கட்டலூர் மற்றும் பெரம்பலூர் கள்ளர் தலைவர்கள் கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு ஆதரவு அளித்தனர். தஞ்சாவூர் மராத்தியரிடம் இன்னல்களுக்கு உள்ளாகிய கிறிஸ்துவர்கள் கிபி 1745 மார்ச் மாதம் தஞ்சாவூர் மாவட்டம் குன்னம்பட்டி பகுதி கள்ளர்களிடம் சரணடைந்தனர். ஆனந்தரங்கம் பிள்ளை தன்னுடைய நாள் குறிப்பில் கிபி 1751 மே 24 பிரெஞ்சு அரசாங்கம் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டி 6 பிரிவு கள்ளர்களான தன்னரசு கள்ளர்கள், பிறைமலை கள்ளர்கள், விசிங்கி நாட்டு கள்ளர்கள், தொண்டைமான் நாட்டு கள்ளர்கள், அழகர்கோவில் கள்ளர்கள், நாகமலை கள்ளர்களுக்கு கடிதம் எழுதி ஆதரவு கேட்டதை குறிப்பிட்டுள்ளார். இந்த வரலாற்று சான்றுகளை வைத்து பார்க்கிற போது கள்ளர்கள் ஆட்சி செய்யும் அதிகார மையமாகவும் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. கிபி 1755 ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரில் கள்ளர்கள் 18 அடி நீளம் கொண்ட ஈட்டியை கொண்டு தாக்கியுள்ளார்கள். கிழக்கிந்திய கம்பெனியின் மதுரை கவர்னராக இருந்த மருதநாயகம் 1759 திருநெல்வேலி பகுதியில் உள்ள வடகரை பாளையக்காரர் ஆங்கிலேயருக்கு துணையாக இருந்த திருவிதாங்கூர் மீது கள்ளர்கள் துணையுடன் தாக்குதலை நடத்தியதை முறியடித்தார். அதே ஆண்டு ஜூலை மாதம் ஆங்கிலேயருக்கு எதிராக மதுரையில் போரிட்ட கள்ளர் தலைவனையும் அவனோடு போரிட்ட 500 கள்ளர்களையும் திருப்பரங்குன்றத்தில் ஒரே நாளில் தூக்கிலிட்டு கொன்றார்கள் ஆங்கிலேயர்கள். 1763 கர்நாடக போர் நடைபெற்ற காலத்தில் ஆங்கிலேயர் படையெடுப்பின் போது ஆங்கிலேய கர்னல் ஹீரான் என்பவன் திருமோகூர் காலமேக பெருமாள் கோவிலுள்ள இறைவன் திருமேனி, பொன் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்தான். இவனுடன் கள்ளர் மரபினர் போர் செய்து ஆங்கிலேய படையை வென்று எல்லாவற்றையும் மீட்டு வந்தனர். இதில் பல ஆங்கிலேய சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். இந்த வரலாற்று சான்றுகளை வைத்து பார்க்கிற போது கள்ளர்கள் மிக பெரும் போர்க்குடி உள்ள வீர மறவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். 1767 ஒரே நாளில் சுமார் 5000 கள்ளர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர் அருகே வரி செலுத்த மறுத்தபோது ஆங்கிலேய படைகளால் கொல்லப்பட்டனர். 1790 ஆங்கிலேயருக்கு வரி கட்ட மறுத்த உடையார்பாளையம் பாளையக்காரர்கள் நவாப்பினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவரை 10,000 கள்ளர் படையினர் சிறையிலிருந்து பாளையக்காரரை மீட்டு கொண்டு வந்தனர். 1801 மருது பாண்டியர்களுக்கு துணையாக போர் செய்த கருமாத்தூர் கள்ளர்கள் தலைவர்கள் ஆண்டியப்பத்தேவர், சடை மாயன், கொன்றி மாயத்தேவர் ஆகிய மூவரும் ஆங்கிலேயர்களால் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்று, அதாவது இன்று பினாங்கு நாடு என்று அழைக்கப்படும் நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டார்கள். 1857 ஆங்கிலேயர்களின் குற்றப்பரம்பரை சட்டமானது புரட்சி செய்யும் குழுக்களை அடக்கி அவர்கள் மீதும் பாய்ந்தது. அது கள்ளர்கள் மீதும் ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்டது.
குற்ற பரம்பரை சட்டத்தில் இருந்து கோபாலசாமி, ரகுநாத ராஜாளியார் தஞ்சாவூர், திருச்சி பகுதியில் உள்ள கள்ளர்களையும், மேலூர், வையாபுரி, அம்பலம், சிவகங்கை பகுதி கள்ளர்களையும், மதுரை, தேனி பகுதி கள்ளர்களை ஜார்ஜ் ஜோசப் மற்றும் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் மீட்டு வந்தனர். இந்தியாவில் மிகவும் பழமையான 60,000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மனிதர்களின் M130 மரபணுவை கொண்ட ஆதி மனிதர் என்று விஞ்ஞானிகளால் அறிவிக்கப்பட்ட விருமாண்டி தேவர் என்பவர் கள்ளர் மரபை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆய்வின் மூலம் கள்ளர் சமூகத்தினர் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னரே மனிதராக வாழ்ந்ததான வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. கள்ளர்கள் சமூகம் பற்றி பல வரலாற்று புத்தகங்கள் கூறுகின்றன. நாவலர் நாமு வெங்கடசாமி நாட்டாடு எழுதிய கள்ளர் சரித்திரம், ராஜராஜன் கல்வி பண்பாட்டுக் கழகம் வெளியிட்டுள்ள ராஜராஜனும் கள்ளர் வரலாறும், சாமி கரிகாலன் எழுதிய கள்ளர் வரலாற்று சுருக்கம், வந்தியத்தேவன் எழுதிய பிறன்மலை கள்ளரும் வரலாறும் போன்ற நூல்கள் கள்ளர்கள் பற்றிய வரலாற்று சான்றுகளை விளக்குகின்றது. தமிழகத்தில் மறவர்கள், பிறமலை கள்ளர்கள், கந்தரவக்கோட்டை கள்ளர்கள், கூட்டப்பால் கள்ளர்கள், பெரிய சூரியர் கள்ளர், செம்பநாடு மறவர், பிறமலை கள்ளர் மற்றும் அகமுடையார்கள் போன்றவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அதிக அளவில் பரவி வாழ்கிறார்கள். கள்ளர் சமூகத்தில் பல கிளை பிரிவுகள் உள்ளன. அவற்றையும் காணலாம். கிளை வழி கள்ளர்கள், அம்பு நாட்டு கள்ளர்கள், செங்கல நாட்டு கள்ளர்கள், செங்கிலி நாட்டு கள்ளர்கள், 7 நாட்டு கள்ளர்கள், 4 நாட்டு கள்ளர்கள், பிரம்பூர் நாட்டு கள்ளர்கள், மாகாண கள்ளர்கள், பிறமலை கள்ளர்கள், மயில்ராயன் கோட்டை நாட்டு கள்ளர்கள், வல்ல நாட்டு கள்ளர்கள், மற்றையர் வம்ச கள்ளர்கள், ஈச நாட்டு கள்ளர்கள் போன்ற கிளை பிரிவுகள் உள்ளன. ஈச நாட்டு கள்ளர் என்பவர்கள் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை பகுதிகளில் வாழ்ந்து வரும் மக்கள் ஆவார். இவர்கள் கள்ளர் இன குழுமத்தை சேர்ந்தவர்கள். இவருடைய குலப்பட்டம் தேவர், விஜயத்தேவர், சோழங்கத்தேவர், தொண்டைமான், பல்லவராயர், ராஜாளியார், நாட்டார், பிள்ளை, அம்பலக்காரர், வாண்டையார், சேர்வைக்காரர், சோழகன், பழுவேட்டரையர், கொங்கரையர், மாலு சுத்தியார், ஒண்டி புலியார், கிளாக்குடையார், கொடும்பாளூரையார், சேனை கொண்டார், சேதுராயர், சேனாதிபதியார், தக்கோலாக்கியார், தஞ்சைராயர், தென்னவன், நரசிங்கத்தேவர், ஈழக்கொண்டர், கரைமீண்டார், நாகராயர், தென்கொண்டார், நாடாவி, மேலும் பல ஆயிரம் பட்டங்கள் உள்ளன. கள்ளர் சமூகத்தில் உள்ள ஜமீன்களை காணலாம். தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டம் பகுதியில் இருந்த கள்ளர் மரபினரின் ஜமீன்கள்: பாப்பாநாடு ஜமீன் விஜயத்தேவர், கந்தர்வக்கோட்டை ஜமீன் அச்சுத பண்டாரத்தார், பாளையவனம் ஜமீன் வணங்கமுடி பண்டாரத்தார், சிங்கவனம் ஜமீன் மெய்க்கன் கோபாலர், புனல்வாசல் ஜமீன் மலவராய பண்டாரத்தார் அல்லது காளிங்கராயர், நெடுவாசல் ஜமீன் பன்றிக்கொண்டார், பாதரங்கோட்டை ஜமீன் சிங்கப்புலியார், கல்லாக்கோட்டை ஜமீன் சிங்கப்புலியார், சில்லத்தூர் ஜமீன் பனிபூண்டார், மதுக்கூர் ஜமீன் கோபாலர், சேந்தங்குடி ஜமீன் வணங்காமுடி வகுவடையார் போன்றவர்கள் ஜமீன்களாக வாழ்ந்த கள்ளர் இனத்தை சேர்ந்தவர்கள் ஆவார். கள்ளர் சமூகத்தில் பல சுதந்திர போராட்ட வீரர்கள் வாழ்ந்துள்ளனர். வாளுக்கு வேலி அம்பலம் இந்திய விடுதலை போராட்ட வீரர், SOSP உடையப்பா அம்பலம், அத்திவெட்டி பெரியதம்பி மலவராயர், RV சுவாமிநாதன், K முத்துசாமி வல்லத்தரசு, கோவால்சாமி தென்கொண்டார், R சுவாமிநாத மேற்கொண்டார் போன்றவர்கள் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களாவார். கள்ளர் சமூகத்தில் ஆன்மீகவாதிகள் பலர் இருந்துள்ளனர். திருமங்கையாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் இளையவர் மற்றும் இறுதியானவர். சுந்தரானந்தர் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சித்தர், போகமுனி என்னும் சித்தரின் மாணவர். ஸ்ரீமான் பேனா குப்புசாமி கடார தலைவர், தேவஸ்தான ஸ்தாபகர், அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் திருக்கோவில் பர்மா, மதுரகவி ஆண்டவர், தமிழ் பெருங்கவி மற்றும் செவ்விலக்கிய நூல்கள் இயற்றியவர். கொங்கிவயல் முத்து கருப்பையா
ஆண்டவர் சுவாமிகள் என்கிற திருநாமத்தில் சமாதி கொண்டுள்ளார். இயற்கை விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் அவர்கள், ரா ஜெயராமன் வாண்டையார் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். தேவர் சமுதாயத்தின் இன்னொரு பிரிவினர் மறவர்கள் ஆவார்கள். அவர்களை பற்றி காணலாம். தமிழில் மறம் என்றால் வீரம் என்று பொருள். முற்காலத்தில் மக்கள் செய்யும் தொழிலினை வைத்தே அவர்கள் ஜாதி வரையறுக்கப்பட்டது. முற்காலத்தில் யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை என பல்வேறு பிரிவுகளை போர்ப்படை பிரிவுகள் இருந்தாலும் வெற்றியை நிர்ணயிப்பது காலாட்படையாகவே இருந்தது. பெரும்பாலும் தமது வீரத்திற்காகவே அறியப்பட்ட இந்த குலத்தினர் காலாட்படையில் பெரும் பங்காற்றி போர் புரிந்தமையால் மறவர் என பெயர் பெற்றனர். தமிழ்நாட்டில் மறவர், பிறைமலை கள்ளர், சேர்வை, ஆப்பநாடு கொண்டையங்கோட்டை மறவர், கந்தர்வக்கோட்டை கள்ளர், கூட்டப்பால் கள்ளர், பெரிய கூரியர் கள்ளர், செம்மநாட்டு மறவர் உள்ளிட்டோர் சீர் மரபினர் பிரிவில் உள்ளனர். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் பகுதியில் வாழ்ந்த மறவர்கள் பகவான் ராமர் இலங்கையின் மீது படையெடுத்து வந்தபோது அவருக்கு பேருதவிகள் செய்தனர். அதன் காரணமாக அவர்கள் தேவர்கள் என்ற சிறப்பு பெயர் பெற்றனர் என்று கூறப்படுகிறது. எத்தனையோ காலமாக சேது சமுத்திரம் எனப்படும் கடல்வழி பாதையின் பாதுகாவலராக ராமநாதபுரம் மன்னரே இருந்து வந்தார். அதன் காரணமாகவே சேதுபதி மன்னர் என்ற பெயரும் பெற்றார். ராமநாதபுரம் பகுதியில் மறவர்கள் பழங்காலம் முதல் வாழ்ந்து வந்தாலும் ஆதியில் மறவர்கள் குடியிருந்த பகுதி ராமநாதபுரம் பகுதியே ஆகும். ஆனாலும் தமிழகம் முழுமைக்கும் இருந்த பெருங்குழுக்களில் ஒரு பிரிவினரே அவர்கள் என கருதப்படுகிறது. அந்த வகையில் மறவர்கள் ராமநாதபுரத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள். முதலில் வெள்ளையனை எதிர்த்த மன்னர் மறவர் சமூகத்தை சேர்ந்த பூலித்தேவன் ஆவார். மறவர்கள் கோட்டைகளை அமைத்து வாழ்ந்து வந்தனர். எனவே அந்த கோட்டைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப பல உட்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டனர். அகத்தா கோட்டை மறவர், கொண்டையன் கோட்டை மறவர், கருதன் கோட்டை மறவர், செக்கோட்டை மறவர், அணில் ஏரா கோட்டை மறவர், உப்புக்கோட்டை மறவர், செவ்வர்கோட்டை மறவர், ஆப்பநாடு கொண்டையங்கோட்டை மறவர் போன்ற மறவர்கள் பல பிரிவுகளாக இருக்கின்றனர். மறவரில் ஜமீன்களை பார்க்கலாம். திருநெல்வேலியில் சேத்தூர் ராஜ ராம சேவகபாண்டியத்தேவர், சிங்கம்பட்டி நல்லகுட்டி தீர்த்தபதி, கொல்லங்கொண்டன் வீரப்புலி வாண்டாயத்தேவர், கங்கை கொண்டான் சிவதுரை சோழகத்தேவர், சுரண்டை வெள்ளைத்துறை பாண்டித்தேவர் ஊர்காடு சேதுராம தலைவரானார். தெங்காஞ்சி சீவலமாறன், வடகரை சின்னாஞ்சா தலைவர், திருக்கரங்குடி சிவராம தலைவனர், ஊற்றுமலை கிருதலைய மருதப்ப பாண்டியன், குமாரகிரி குமாரபாண்டிய தலைவனார், நெற்கட்டன் செவல், வரகுண ராம சிந்தமணி பூலி துரைப்பாண்டியன், கொடிகுளம் முருக்கனட்டு மூவரையன் மூவரையகண்டன், கடம்பூர் சீனி வல்லாளா சொக்க தலைவரானார் பூலோக பாண்டியன், மணியாச்சி தடிய தலைவரானார் பொன்பாண்டியன், குற்றாலம் குற்றாலத்தேவன், புதுக்கோட்டை சுற்றாலத்தேவன், குறுக்கல்பட்டி நம்பி பாண்டிய தலைவரார், தென்கரை அருகு தலைவனார், நெடுவக்குறிச்சி வல்லவ பாண்டி தேவராகும். ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த மறவுள்ள ஜமீன்களை காணலாம். பாலவ நத்தம் பாண்டித்துறை தேவர், பாளையம்பட்டி தசரத சின்னத்தேவர், படமாத்தூர் வேங்க உடையனத்தேவர், கட்டனூர் திணுகாட்டுத்தேவர், அரளைக்கோட்டை நல்லனத்தேவர், சேவரக்கோட்டை கட்டணத்தேவர், கார்குடி பெரிய உடையனத்தேவர், செம்பனூர் ராஜ்யத்தேவர், கோவனூர் பூலோகத்தேவர், ஒரியூர் உறையூர் தேவர், புகழூர் செம்பியத்தேவர், கமுதி கோட்டை உக்கிரபாண்டிய தேவர், சாயல்குடி சிவஞான பாண்டியனார், ஆப்பனூர் சிறை மீட்ட ஆதி அரசு தேவர் போன்ற ஜமீன்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த ஜமீன்களாகும். மற்றும் தற்போது உள்ள மன்னர் குடும்பத்தை காணலாம். ராமநாதபுரம் சேதுபதி மன்னர், சிவகங்கை கௌரி வல்லப்ப உடையாத்தேவர், பூலி நாட்டு மன்னர்கள் போன்றவர்கள் மறவர் இனத்தைச் சேர்ந்த மன்னர்கள் ஆவார். தேவர் சமுதாயத்தின் இன்னொரு பிரிவான அகமுடையார் சமுதாயத்தை பற்றி காணலாம். அகமுடையார் அகம்படியார் மற்றும் அகமுடையார் எனவும் அழைக்கப்படுகின்றார்கள். தென்னிந்தியாவில் வாழ்கின்ற ஓர் மிகப்பெரிய இனமாகும். இவர்கள் முக்குளத்தோர்களில் ஒரு பிரிவினர் ஆவார். பொதுவாக கள்ளர், மறவர், அகமுடையர் ஆகிய 3 பிரிவினரையும் சேர்த்து முக்குளத்தோர் என்று அழைக்கப்பட்டதை பார்த்தோம்.
அகமுடையார்களில் தேவர் பட்டம் என்பது தமிழகத்தின் பெரும்பான்மை மாவட்டங்களை கொண்டுள்ளனர். குறிப்பாக ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தின் நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வாழும் அகமுடையார்கள் தேவர் பட்டமே கொண்டுள்ளனர். தஞ்சை டெல்டா பகுதிகளில் தேவர் பட்டம் கொண்டுள்ள அகமுடையார்கள் 18 கோட்டை பற்று அகமுடையார் என்ற குலப்பிரிவை சார்ந்துள்ளனர் மற்றும் சித்தர் மரபு அகமுடையார்கள் மற்றும் தஞ்சை ராஜவம்சத்து அகமுடையார்கள் போன்றவையும் வேதாரண்யம், முத்துப்பேட்டை போன்ற தஞ்சை கடலோர பகுதிகளில் வாழும் அகமுடையார் இன மக்களும் கொண்டுள்ளனர். அகமுடைய முதலியார் என்பது போர்ப்படை தளபதிகளை குறிக்கின்றது. முதலி என்பது ஒரு படையை தலைமை தாங்குகின்ற முதன்மையான தளபதி என்று பொருள் தருகிறது. வடதமிழகத்தில் வாழும் அகமுடையார்கள் அனைவருக்கும் இந்த பட்டம் என்பது உடையார், பிள்ளை என்று இருந்த போதிலும் அவர்கள் தங்களை அகமுடையார்களாகவே அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். அகமுடையார் என்ற சொல் வீட்டுக்காரர் அல்லது நில உரிமையாளர் என்று பொருள்படும். இதுதான் தமிழில் கூறப்பட்டுள்ளது. அகமுடையார் குலத்தில் பல பிரிவுகளும் உள்ளன. ராஜகுலம், புண்ணியரசு நாடு, கோட்டைப்பற்று, 18 கோட்டைப்பற்று, இரும்புத்தலை, ஐவழி நாடு, நாட்டுமங்கலம், ராஜபோஜ, ராஜவாசல், கலியன், சனி, மலைநாடு, 11 நாடு, துளுவ வேளாளர் அல்லது துளுவன் போன்ற பிரிவுகள் இருக்கின்றன. இதேபோன்று அகமுடையார் சமுதாயத்தில் குல பட்டங்களும் பல உள்ளன. அவையும் காணலாம். தேவர், சேர்வை, பிள்ளை, முதலியார், உடையார், தேசிகர், அதிகாரி, மணியக்காரர், பல்லவராயர், நாயக்கர், ரெட்டி போன்ற குல பட்டங்களும் இருக்கின்றன. இது தவிர ஏனைய பட்டங்களும் இருக்கின்றன. வானவர், வல்லவர், உதயவர், மலையன், மலையான், வானவன், வானவராயன், வல்லவராயன், பணத்தாரன், மலையமான், தலைவன், மணியக்காரன், பூமியன், கோலன், கொங்கன், அம்பலம், நாட்டாண்மை போன்ற இதர பிரிவுகளும் இந்த சமுதாயத்தில் உள்ளன. இவர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட தென்னிந்தியா முழுவதும் பல்வேறு பட்டப்பெயர்களுடன் வசித்து வருகின்றனர். இதை தவிர்த்து இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பெரும்பாலான அகமுடையார் குலத்தினர் பல தலைமுறைகளாக பூர்வீகமாக வசித்து வருகின்றனர். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அகமுடையார் இனத்தினர் பறந்து விரிந்து வாழ்ந்து வருகின்றனர். வட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அகமுடையார் இனத்தினர் தனித்தே அடையாளப்பட்டு வசிக்கின்றனர். பெரும்பாலும் அகமுடையார்கள் இனத்தினரின் பட்டங்களையும் பட்ட பெயர்களையும் வைத்து தமிழகம் முழுவதும் சிதறி காணப்படுகின்றனர். அகமுடையார்களை சேர்வை என்று தென் தமிழகத்திலும், முதலியார், பிள்ளை என்ற பட்டங்களுடன் வட தமிழகத்திலும், தேவர், பிள்ளை, அதிகாரி, உடையார், நாயக்கர், தேசிகர் போன்ற பல பட்டப்பெயர்களுடன் மத்திய தமிழகத்திலும் அழைக்கிறார்கள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், திருநெல்வேலி, மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களில் தேவர் என்ற பட்டப்பெயரை கொண்டு அகமுடையார் குலத்தினர் வாழ்ந்து வருகின்றார்கள். அகமுடைய சேர்வை என்று ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் சேர்வை என்ற பட்டப்பெயரை கொண்டு அகமுடையார் குலத்தினர் காணப்படுகின்றார்கள். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சென்னை, பெரம்பலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் முதலியார், துளுவ வேளாளர், உடையார் என்ற பட்டப்பெயருடன் அகமுடையார் குலத்தினர் வாழ்ந்து வருகின்றார்கள். இவ்வாறு பல வரலாறுகளை கொண்ட சமூகம்தான் முக்குத்தோர் எனப்படும் தேவர் சமுதாயமாகும். 60,000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த சமுதாயம் வாழ்ந்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. போர்க்குடி குடிமக்களாக, விடுதலை உணர்வு உள்ள குடிமக்களாக, மிக பெரும் சமூக அமைப்பு கொண்ட சமுதாயமாக தமிழகத்தில் இன்று அரசியலை நிர்ணயிக்கும் ஒரு சமுதாயமாக இந்த முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் வாழ்ந்து வருகிறார்கள். சேனைகளாக,
படை வீரர்களாக, படை தளபதிகளாக, ஜமீன்தார்களாக, பாளையக்காரர்களாக, நில பிரபுக்களாக, மன்னர்களாக, குறுநில மன்னர்களாக, பெருநில மன்னர்களாக பலதரப்பட்ட வரலாறுகளோடு வாழ்ந்த ஒரு சமுதாயம் தேவர் சமுதாயமாகும். உலகத்தில் உள்ள பல இனங்களுக்கு இருக்கிற பல வரலாறுகளில் தமிழகத்தில் உள்ள முக்குலத்தோர் எனப்படும் தேவர் சமுதாயத்துக்கும் இருக்கிறது. மிக பெரும் பாரம்பரிய சமுதாயமாக விளங்குகிறது. அரசியல், பொருளாதாரம், கல்வி போன்றவற்றில் இன்று மேலோங்கிய இந்த சமூகம் அரசியலில் எல்லா கட்சிகளிலும் முக்கிய பொறுப்புகளில் வைக்கும் சமூகமாக விளங்குகிறது. சேர, சோழ, பாண்டியர் மூவேந்தர்களின் வழி வந்தவர்களே கள்ளர், மறவர், அகமுடையர் என்ற முக்குலத்தோர் என்று கூறுவதிலிருந்தே இவர்களின் பெருமை எல்லோருக்கும் புரியும். இந்த சமூகத்தில் வேலு நாச்சியார், மருதுபாண்டியர், பூலித்தேவர், வெள்ளையத்தேவன், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், மூக்கியாத்தேவர் போன்ற புகழ்பெற்றவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சோழ நாட்டு மன்னர்கள், சேர நாட்டு மன்னர்கள், பாண்டி நாட்டு மன்னர்களும் இவர்களின் வம்சாவளி என்பதால் மிகப்பெரிய வரலாறு இவர்களிடம் இருக்கிறது.